நல்ல சந்தோஷம் அந்த புள்ள படிச்சுட்டு வந்தது இது பின்னால் ஓடி தெரியும் சந்தோஷம் என்ன இப்படி ஒரு வரவேற்பு கிடைக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். உங்களோட ஊர் பிள்ளைய பரிஜா சந்தோஷமா இருக்கு. சரி சரி ஏழை பிள்ளையா இருந்தாலும் அவங்களோட திறமைக்கு எங்களோட அன்பான பாராட்டுகள். வெற்றி பெற்றது 2 ரொம்ப சந்தோஷம். நாள் ஃபுல்லாக வரவேற்பு நிகழ்வு தான் இடம்பெற்று. வணக்கம் ரோகலை நாங்கள் மீண்டும் ஒரு காலை ஊடா சந்திக்கிறோம். இன்றைய தினம் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி திருகோணமலை மாவட்டத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். திருகோணமலை மாவட்டம் இலங்கை முகத்துவாரம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற பிரதேசத்தை சேர்ந்த வர்ஜா என்கின்ற ஒரு பாடகி சிறுமி இந்தியாவுடைய சரிகமபா தொலைக்காட்சி லிட்டிக்ஷன் நிகழ்ச்சியில் வந்து பங்கு பெற்று ஃபைனலிஸ்டாக வந்து வருகை தந்திருந்தார். ஜாழ்ப்பாணத்தினூடாக வருகை தந்த அவருடைய வருகை இன்றைய நாள் அவருடைய சொந்த ஊருக்கு வந்து அவர் பயணம் செய்ய இருக்கிறார். அந்த சொந்த ஊரில் அவருடைய உறவினர்கள் அவருடைய ஊர் மக்கள் எல்லாமே ஒன்று கூடி அவருக்கான ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு நிகழ்வில் வந்து செய்ய இருக்கணும். அந்த நிகழ்வு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். பெரிகல் பிரதேசத்தினுடைய பிரதேச செயலகத்துக்கு முன்பதாக இருந்து இந்த வரவேற்பு நிகழ்வு குறிப்பாக 4 கிலோமீட்டர் தூரம் அந்த இடத்துல இருந்து அவருடைய ஊருக்கு போகணும். அந்த தூரம் வரைக்கும் மிக பிரம்மாண்டமான வெடிகள் எல்லாம் போட்டு மாலைகள் போட்டு நிறைய மக்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பாக இன்றைய நாளில் வந்து இந்த இடத்துல இடம்பெற போகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வர்ஜானுடைய பாடலை தொலைக்காட்சி ஊடாக பார்த்து ரசிச்சிருப்பீங்க. ஆனால் இருந்தாலும் கூட அவருடைய ஊர் வந்து எப்படி இருக்குது, அவருடைய சொந்த ஊர் எப்படி இருக்குது, அவருடைய உறவினர்கள் எல்லாருமே வந்து எப்படி இருக்கணும், அவருடைய இன்றைய நாள் வரவேற்பு எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாம் இந்த காலையோட பார்க்க போறீங்க. எங்க சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காலை வந்து பாருங்க. தொடர்ச்சியா காலைக்குள்ள வந்து போகலாம். திருகோணமலை மட்டக்களப்பு வீதி பெருகல் பிரதேசத்தினுடைய பிரதேச செயலகம் அதுக்கு முன்பதாக நாங்கள் நிற்கிறோம். இந்த இடத்துல நிறைய மக்கள் வந்து ஒன்று கூடி இருக்கிறோம். அதோட பிரதேச செயலகத்தினூடாக மிக பிரம்மாண்டமான வரவேற்பு நடு வீதியிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கணும் சொல்லி தான் சொல்ல மக்கள் இந்த வீதி முழுவதுமே காட்சி அளித்து கொண்டிருக்கிறோம். அதோட இப்போ வந்து வர்ஜா வந்து மாலைகளோட அதோட பொன்னாடைகளோட எல்லாம் வரவேற்கிறத நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. பெருகல் பிரதேச செயலகம் அதுக்கு முன்பதாக பாருங்க சிறுவர்கள்லேருந்து பெரியவர்கள் பெண்கள்னு சொல்லி இங்கே வேலை செய்கிற பிரதேச செயலகத்தில் வேலை செய்கிற அனைவருமே இந்த இடத்துல ஒன்று கூடி இருக்கிறோம். அதோட ஊர் மக்களும் வந்திருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த இடத்துல பாருங்க எல்லாருமே வந்து ஒன்று கூடி இப்போ வந்து மேலதாளங்களோட பாண்டெல்லாம் அடித்து தான் வரவேற்கணும். இங்கேருந்து நாங்கள் போகிறது 4 கிலோமீட்டர் தூரம் தள்ளி அவ்வளவு தூரமும் இந்த வரவேற்பு நிகழ்வு நடைபெற போகுது. அதோடு நாங்கள் இந்த வர்ஜாவுடைய ஊர் இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். நிறைய பேர் கைகளெல்லாம் கொடுத்து தங்களால் இயன்ற வரவேற்புகளை வர்ஜாவை கொடுத்து கொண்டிருக்கிறத நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த இடத்துல மேலதாளங்களை முழங்குவதற்காக பேண்டுகளோடு எல்லாம் ஆக்கள் நிற்கிறத பார்க்குறீங்க. இந்த நிகழ்வு எல்லாமே இந்த பிரதேச செயலகத்தினூடாக வெறுகல் பிரதேச செயலகத்தினூடாக ஒழுங்கு செய்யப்பட்ட நிகழ்வுகள் தான். இப்போ மேலதாளங்கள் முழங்கவும் இந்த வரவேற்பு நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்குது. இந்த வீதிகள் எல்லாம் வந்து இப்போ முடக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி தான் சொல்லலாம். ஏன்டா வீதி முழுவதுமே வந்து மக்கள்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அதால் ஒரு சிறிது நேரம் போக்குவரத்தும் தடைப்பட்டிருக்குன்னு சொல்லி தான் சொல்லலாம். வீதி ஓரங்களிலேயே வெடிகளையும் வந்து கொளுத்தி ஆரவாரமாக இந்த நிகழ்வை மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். போலீசாரும் இந்த இடத்துல குவிக்கப்பட்டிருக்கணும். இந்த பாதுகாப்பு கருதி போலீசாரும் இந்த இடத்துல நிற்கிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த இடத்துல மக்களும் இந்த நிகழ்வுகளை வீதி ஓரங்கள் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த வரவேற்று இவரை வந்து ஒரு வாகனத்தில் ஏற்றி தான் அவருடைய ஊருக்கு வந்து அழைச்சி செல்ல போயினோம். அந்த நிகழ்வு இப்போ நடைபெற்று கொண்டிருக்குது. இனி நாங்கள் இந்த வர்ஜா அவர்கள் வாகனத்தில் ஏறி தங்களுடைய ஊருக்கு பயணம் செய்கிற அந்த காட்சிகளை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வர்ஜாவினுடைய அம்மா அப்பா அதோட அவருடைய உறவினர்கள் எல்லாமே நிற்கணும். இப்படியே தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த இடத்துல வாகனமும் தயார் நிலையில் இருக்குது. வர்ஜா அவர்கள் டைட்டில் வின்னராக வருகை தராவிட்டாலும் ஃபைனலிஸ்டாக வருகை தந்ததே இந்த மண்ணுக்கு பெருமை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தங்களுடைய அன்பையும் தங்களுடைய அந்த வாழ்த்துக்களையும் வந்து இந்த இடத்துல தெரிவித்து கொண்டிருக்கிறோம். அதோட இந்த வாகனத்தில் வர்ஜா அவர்கள் ஏறி தன்னுடைய சொந்த ஊருக்கு போகிறதுக்கு வந்து இப்போ தயார் நிலையில் இருக்கிறேன்.
தொடர்ச்சியாக வெடிகள் எல்லாமே கொளுத்தப்பட்டு கொண்டிருக்குது. அதோட இங்கே நடக்கின்ற நிகழ்வை விடவும் அவருடைய சொந்த ஊரில் அவருடைய உறவினர்கள் எல்லாம் வந்து தங்களுடைய ஒவ்வொரு வீடுகளிலையும் இந்த பர்ஜா அவர்களுடைய பெனர் எல்லாம் கட்டி பாரிய அளவான வரவேற்பு செய்கிறது காத்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லினோம். அந்த நிகழ்வு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அப்படியே தொடர்ச்சியாக இந்த நாங்கள் போகின்ற இடங்கள் இந்த பர்ஜாவினுடைய ஊர் சொந்த ஊர் அந்த ஊரை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் எல்லாமே நான் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. ரொம்ப தேங்க்யூ. பிரதேச செயலாளர், பிரதேச தலைவர் எல்லாருக்குமே நன்றி. இப்படி ஒரு வரவேற்பு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கல. எல்லாருக்குமே நன்றி. தற்போது வெறுகல் பிரதேச செயலகத்துக்கு முன்பதாக இருந்து அவருடைய சொந்த ஊருக்கு இங்கே இருக்கின்ற மக்கள் எல்லாருமே அவரை வழி அனுப்பி வைக்கின்ற அந்த நிகழ்வு தான் நடைபெற்று கொண்டிருக்குது. இப்போ வாகனத்தில் அவர்களும் சொந்த ஊரை நோக்கி பயணம் செய்யணும். நீண்ட தூர ஒரு பயணம், 4 கிலோமீட்டர் தூர பயணம். வீதியினூடாக போலீசாரும் பாதுகாப்பு வந்து முன்னுக்கு வருகிறோம். அதோட வாகனங்களும் தொடர்ச்சியாக வர்றதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்படியே நாங்கள் பர்ஜாவினுடைய ஊருக்கு போகின்ற அந்த வீதியால் இனி திரும்ப போகிறோம். அப்படியே திரும்பிட்டு அவருடைய ஊர் அதுலேயும் சின்ன சின்ன ஊர்கள் எல்லாம் இருக்காங்க. வெறுகல் பிரதேசத்திலே நிறைய இடங்கள் இருக்குது. அந்த இடங்களையும் அப்படியே சின்ன சின்ன பார்த்துக்கொண்டு அங்கே என்ன நடக்குன்னு சொல்லியும் பார்க்கலாம். திருகோணமலை மாவட்டத்தில் இலங்கை துறை முகத்துவாரம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற பர்ஜா அவர்களுடைய ஊருக்கு போகின்ற வீதி இந்த வீதி தான். நல்ல இயற்கை அழகு நிறைந்த ஒரு ஊர் அப்படின்னு சொல்லித்தான் சொல்லலாம். நல்ல குளங்கள் எல்லாம் இருக்குது. அதோட இயற்கை காட்சிகளையும் பார்த்துக்கொண்டு நாங்கள் அவருடைய ஊருக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த பிரதேசங்கள் எல்லாமே இன முரண்பாட்டு கால பகுதிகளிலையும் பல பாதிப்புக்கு உள்ளான பிரதேசங்கள் அப்படின்னு சொல்லினோம். அப்படியான ஒரு ஊர் தான். இப்படி தொடர்ச்சியாக போக பண்ணாங்க. உள்ளுக்கு நாங்கள் ஒரு கொஞ்சம் தூரம் வந்துட்டோம். இந்த இடத்துலேருந்து ஒரு ஊரை சுற்றி பார்ப்போம் என்ன மாதிரியான இடங்கள் இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இந்த இடத்துல ஒரு சிறிய பாலம் அமைப்பு, அந்த ரோட்லேயே பாலம் ஒன்று இருக்குது. இப்படி இந்த இடத்துல கிராம அபிவிருத்தி சங்கம் அப்படின்னு சொல்லியும் ஒரு கட்டுரை தொகுதியும் இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. சுற்றிலும் ஒரு வெளி தான், 2 பக்கம் வெளிகள் நிறைந்த மாடுகள் எல்லாம் மேய்ஞ்சி கொண்டிருக்கிற ஒரு நல்ல ஒரு பசுமையான ஒரு பிரதேசமாக தான் இந்த பிரதேசம் இருக்குது. இந்த இடத்துல நிறைய மக்கள் ஒன்று கூடி இருக்குதான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதோட ஊர் மக்கள் எல்லாருமே இந்த இடங்களில் தங்களுடைய வீடுகளுக்கு வெளியில் வந்தும் இவருடைய வரவேற்பு நிகழ்வுகளை வந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். இதில் ஒரு பள்ளிக்கூடம் ஒன்று இருக்குதான். அந்த பாடசாலை மாணவர்களும் இவரை வரவேற்கிறதுக்காக காத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அப்போ அந்த பாடசாலை மாணவர்களும் அவரை எப்படி வரவேற்கணும்னு சொல்லி பார்த்துக்கொண்டு நாங்கள் மற்ற விஷயங்களையும் பார்க்கலாம். இந்த பாடசாலை இவர் படித்த பாடசாலை இல்லை அப்படின்னும் இந்த ஊரில் இருக்கிற ஒரு பாடசாலை என்ற வகையில் அவர்களும் அந்த மாணவர்களும் ஆசிரியர்களும் இவருக்கு ஒரு ஊக்குவிப்பை கொடுக்கணும், அவரை வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த இடத்துல பாடசாலை மாணவர்கள் எல்லாத்தையுமே ஒன்று கூட்டி வைத்திருந்து இப்போ வருகின்ற நேரம் பார்த்து அவரை வாழ்த்துவதற்காகவும் அவரை வரவேற்பதற்காகவும் இந்த இடத்துல எல்லாருமே வந்து ஒன்று கூட்டிக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதோட மாலைகள் எல்லாமே வந்து வச்சிருக்கீங்க. நம்ம மாலைகளும் போட்டு தான் இந்த வரவேற்பை செய்ய போயணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த இடத்துல பாருங்க, எல்லாமே வாகனங்களுக்கு பின்னால் நிறைய பேர் போக ஆக்களும் ஒன்று கூடி நிறைய பேர் வந்துட்டோம். இப்படித்தான் இந்த பயணம் வந்து இவருடைய ஊரை நோக்கி போய்கொண்டிருக்குது. அப்படியே தொடர்ச்சியாக பார்ப்போம்.
எனக்கு நல்ல சந்தோஷம் அந்த புள்ள படிச்சுட்டு வந்தது. இதுக்கும் பிள்ளைகள் எல்லாரும் இதே மாதிரி முன்னேற்றமா வாழும். சந்தோஷமே இந்த பிரதேசத்தில் இருக்கிற பாடசாலைகள் நான் நினைக்கிறேன் 4-5 பாடசாலைகளுக்கு மேலே மாணவர்கள் ஒன்று கூடி வீதிகளில் மக்களும் ஒன்று கூடி எல்லாம் வந்து வெடிகள் அதோட மாலைகளோடு எல்லாம் வந்து காத்து கொண்டிருக்கிறோம். பாடசாலை மாணவர்கள் எல்லாருமே ஒன்று கூடியும் வரவேற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நான் உங்களுக்கு முதலும் காட்டியிருக்கேன். அதோட இன்னும் நிறைய பேர் வரவேற்கிறதாக காத்து கொண்டிருக்கிறோம். இந்த ஊரை பேரும் அப்படி இருக்குன்னு சொல்லி இதிலெல்லாம் ஒரு சில வீடுகள் பாலடைஞ்சு இருக்குது. நான் நினைக்கிறேன் இந்த பிரதேசங்களையும் யுத்தகால பகுதிகளில் பல வீடுகளும் சேதமடைஞ்சிருக்குன்னு சொல்லி அது அப்படியே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஊரினுடைய வீதிகளால் நாங்கள் போய்கொண்டிருக்கலையே நிறைய பேர் வாகனத்தை வந்து மறைச்சு அவர்களுடைய வாழ்த்துக்களே சொல்கிறதை நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. வயசான அம்மாக்கள் எல்லாம் வந்து ஓடி வந்து முத்தமுடுறது, அதோட அவர்களுக்கு பரிசுகளை கொடுக்குறது அப்படின்னு சொல்லி பல செயற்பாடுகளும் இந்த இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் நிறைய இந்த பிரதேசத்துடைய மக்கள் எல்லாமே போல ஒற்றுமையாக இப்படி ஒரு வரவேற்பை செய்யணுன்றது பார்க்குறதுக்கு உண்மையில் ஒரு ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்லி தான் சொல்லலாம். இது இந்த பிரதேசத்தில் இருக்கிற ஒரு கடைத்தொகுதி. அந்த கடைத்தொகுதிக்கு முன்பதாகவும் இந்த பாடகினுடைய பின்னர் எல்லாமே வந்து அடிச்சிருக்கணும். அதோட வெடிகள் பல பேராலையும் வெடிகள் கொடுத்தப்பட்டு கொண்டிருக்கும். காரணம் இதில் ஒரு ஆள் அக்கா ஒரு ஆள் நல்ல வடிவான மாலையோடையும் வந்து ஒரு இன்றைக்கு நிறைய மாலைகள் சேருமென்னு சொல்லி நினைக்கிறேன். பரிஜா அவர்களுக்கு அப்படியே நிறைய மாலைகள் சேர்ந்து நிறைய பேர் மாலைகள் எல்லாமே வெயிட் பண்ணி கொண்டு நோக்கினோமா என்று சொல்லினோம். அப்படி அதே நாங்கள் அப்படி தொடர்ச்சியாக போயிட்டு பார்ப்போம். ரிங்ஸ்கள் எல்லாமே என்ன கொடுக்குறீங்க? இந்த ஊருக்கு என்ன பேர்? வாழைத்தோட்டம் மக்கள் எல்லாம் சேர்ந்து கொடுக்குறீங்க. பிஸ்கட் எல்லாம் கொடுக்குறீங்களா? என்ன சந்தோஷமா? வாழைத்தோட்டத்தில் இருக்கிற பாடசாலையில் இப்போ வரவேற்பு நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கு. அதை ஆரம்பம் பண்ணியிருக்கான்னு சொல்லி போய் பண்ணி இப்போ இந்த வடியெல்லாம் கொடுத்த போறீங்களா? ஆறுக்காண்டி கொடுத்துருங்க. வரிசாக்காண்டி தெரியுமா? வரிசாக்கா முதல்ல இப்போ இவ்வளோ நேரம் அதுக்கு தான் நிற்கிறேன் வேணும். இது கல்லடி மலை நீலியம் மேடம்.
சீத்தமிழ் புகழ் எங்களுடைய பரிஜா தன்னுடைய சொந்த ஊர் வாழ்ந்த ஊரான இளங்குத்துறை முகத்துவாரத்தை நோக்கிய பயணத்தில் வந்து தற்பொழுது கல்லடி மலைநீலியம்மன் வித்தியாலயத்திலே மாணவர்களால் வரவேற்கப்பட்ட நிகழ்வு மிகவும் கோலாகலமாக இருக்கின்றது. அந்த வகையில் தொடர்ச்சியாக இன்றைய நாள் ஃபுல்லாகவே அவை வரவேற்க நிகழ்வு தான் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் என்பதை இந்த இடத்திலிருந்து நாங்கள் சந்தோஷமாக தெரிவித்துக் கொள்கிறோம். இதனை தொடர்ந்து புண்ணியடி நாமக்கல் வித்தியாலயத்தை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். புண்ணியாடி எப்படி உங்களோட ஊர் பிள்ளை பரிஜா? என்ன மாதிரி சொல்ல விரும்பமோ? ரெண்டு வெடியெல்லாம் கொளுத்தி கொண்டாடுறீங்க, வெடியெல்லாம் கொளுத்தி வேற வைக்கிறீங்க, சந்தோஷம். இது எந்த ஊர்? இது பின்னியாடி. பின்னியாடின்னு சொல்ற ஊரே. சரி, நன்றியா. வெடி என்ன கொளுத்தி வெடிக்காம போட்டு அவன் சாப்பிட்டு வழியில காவல் இருக்கிறீங்களே எவ்வளோ பேர்? இதான வீடு? என்ன வர்ஜாண்ட வீடு தூரவா கிட்டவா? இதெல்லாம் போய் பாடுறதா? டிவியில் ஆள் படிக்கலாம் பார்க்குறேன் நீங்களா? புண்ணியடி நாமக்கல் வித்தியாலயத்திலே இப்போ வரவேற்பு நிகழ்வு நடந்து கொடுப்பாங்க. எங்களுடைய இளங்கத்துறை முகத்துவாரத்திலே பிறந்து வளர்ந்த எங்களுடைய தாய்நாட்டுக்காக பெருமை தேடுவதற்காக இந்தியாவுக்கு திட்டமல கட்சியிலே கலந்து கொண்டு தற்போது தன்னால் முடியுமான பாடல்களை பாடி எங்களுடைய தாய்நாட்டுக்காக சாதனைகளை நிகழ்த்தி நேர்கள் மக்களுக்காக பெருமை தேடித்தந்த ரசிகரன் குடும்பத்தினருக்கு நன்றி கூறி அந்த வகையிலே இங்கே பொன்னியடி பாடசாலை அதிபர், ஆசிரியர்கள், கிராமத்தினுடைய சமூகம், பாடசாலையினுடைய சமூகங்கள் இணைந்து வர்த்தாவுக்கான பாடசாலையினுடைய சமூகம், கிராம மக்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே குடும்பம் சார்பாக மனப்பூர்வமான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அவனுடைய வெடியெல்லாம் கொளுத்துறதா இப்போ? பைக் கொஞ்சம் எடுக்காம பைக்கில் வந்து ஹீரோ ஹலோ, எப்படி இருக்கிறீங்க? நான் உங்களை இந்த வரியாண்ட இதோட பார்க்கக்கூடிய மாதிரி கிடைச்சது. எப்படி இருக்கிறீங்க? எனக்கு என்ன ஊர் பிள்ளையா வரிஜா? இல்ல பக்கத்து ஊர். எப்படி பிள்ளைன்ற வெற்றியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்தியாவுக்கு போய் வந்ததை பற்றி ஒவ்வொரு ஆக்களுக்கு ஒவ்வொரு திறமைகள் இருக்கும். அவங்களோட திறமை அவங்களோட, யாரோட திறமையையும் யாரும் இழனுமா நினைக்க கூடாது. யாருக்கு எப்போ நல்ல நேரம் வருமெண்டே தெரியாது. ஓகே, அந்த பிள்ளைக்கு நல்ல நேரம் வந்தது எங்களோட சந்தோஷம். ஏன்னு கேட்டால் ஏழை பிள்ளையா இருந்தாலும் அவங்களோட திறமைக்கு எங்களோட அன்பான பாராட்டுகள். நீங்க இப்ப இதான் வீடா இல்ல நீங்க வேலையா வந்து நிக்கிறீங்க? இல்ல, நான் இப்படித்தானே நம்மளோட திறமையை நம்ம காட்டி கொண்டிருக்கிறோம். போற இடத்துல நம்மளோட இப்படி பழைய டயர்களை இப்படி சூப்பரா செஞ்சு கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஓகே, சந்தோஷம். உங்களை நாங்கள் டிக்டாக்லாம் பார்க்குறேன். நாங்கள் வர்ஜாவை நாங்கள் காணொலி எடுத்து போகிறோம். யாழ்ப்பாணத்துலேருந்து வந்த நாங்கள். சரி. ஓ, உங்களையும் பார்த்தது ரொம்ப சந்தோஷமா? ஓகே, அன்பான வாழ்த்துக்கள். சரி, சந்தோஷமா. இங்கே வர்ஜா வாழ்த்துறதை நிற்கிறீங்களா? அப்படியே கையில் என்ன நடக்கு கொடுக்குறதுக்கு? எப்படி உங்களோட பிள்ளை இவ்வளோ தூரம் போய் வந்ததை பற்றி என்ன சொல்கிறீங்க?
எங்களுக்கு நல்ல சந்தோஷம். இந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்து வந்து மிகவும் சந்தோஷம் அடைகிறோம். இந்த பெரிய பிரதேசத்தில் வர்ஷா இவ்வளவு தூரத்துக்கு போய் ஃபைனலுக்கு அடுபட்டு வந்தது எங்களுக்கு எங்களோட கிராமத்துக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது. இதை விட மேலதிகமாக இன்னும் மேலே வளரணும்னு நாங்கள் இலங்கை துறை முகத்துவாரம் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த பிரதேசத்தில் இருக்கிற ஒரு பாலம் உண்டு. இந்த பாலம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இதெல்லாம் யுத்த காலத்தில் கிவிர் குண்டுகளால் தாக்கப்பட்டு இந்த பாலங்கள் அழிவடைஞ்சு இப்போ புதுசாக பாலம் வந்து போட்டிருக்கணும். இதுக்கு முதல் இருந்த பாலம் மிகப்பெரிய ஒரு பாலம் அப்படின்னு சொன்னோம். இந்த பிரதேசம் இயற்கையாக பாருங்க, மலை குன்றுகள் இருக்குது, அதில் வித்தியாசமான பிகாரி எல்லாமே வந்து கட்டப்பட்டிருக்குது. தம்பி, இந்த பாலத்துக்கு என்ன பேருடா? இந்த பாலத்துக்கு என்ன பேர்? கன்னியாமால். கன்னியாமால் பாலம். கன்னியாமால் பாலமா? இப்படி எங்கே போகுது ரோடு? இப்படி போய் அந்த அப்படி சீனமணி உப்புரல் பொங்கலால் அப்படி போகும். அங்கே போகுதா? உங்களுடைய ஸ்கூல்ல வரியா? எங்கட ஸ்கூல் அவள் 8, நாங்கள் 10. அவள் தங்கச்சிமா. எங்களுக்கு அவள் வெற்றி போட்டது 2. ரொம்ப சந்தோஷம். உங்களோட பேர் என்ன? சீனா திரஸ்கார். அப்ப என்ன பள்ளிக்கூடத்தில் கொண்டாட்டம் இல்லையே? பள்ளிக்கூடத்தில் நாளைக்கு கொண்டாட்டம். அவ என்ன மாதிரி கொண்டாட்டம் நடக்க கொண்டாட்டவங்க நாங்களும் புள்ளாங்களும் ஊதுறேன். நானும் மீசன் புள்ளாங்களால் எல்லா பாட்டுக்கும் ஊடுவோம். சட்டப்படி புள்ளாங்களும் ஊடுவோம். நாளைக்கு அவள் வேற கிடையாது. சரி, இப்போ என்ன வீட்டை போறீங்களா எங்க போறீங்க? இல்லை, அவள் பின்னால் ஓடி திரியிடும். சந்தோஷம் என்ன? நாங்கள் வாரத்தில் போய் நீங்கள் சைக்கிளில் ஓடுவீங்களா? அவ்வளோ வரும். புரியல. சரி, வாங்க வா. சரி. தம்பி, எங்கே வேகமாக போகிறீங்க? மேல்கள் பிரதேசத்திலே இலங்கைத்துறை போக்குவரத்திலே பிறந்து வளர்ந்து தன்னுடைய கிராமத்திற்காக பெருமை சேர்த்து இலங்கை திருநாட்டிற்காகவும் தனிய ஒரு ஆளாக நின்று பெருமை சேர்த்து நாளைக்கு அவருக்காக இரு மருங்கிலும் சிறப்பான வரவேற்பு கிடையாது. அதே போன்று இந்த சீனமொழி ஓயல் அவ எத்தனை மாட்டோம்? 8ஆம் ஆண்டு. இந்த இதில் நிற்கிற எல்லாரும் வந்து ஓயல்கார். இப்போ எல்லாருமா சேர்ந்து ஊர் எல்லாத்தையும் சுற்றி முடிச்சுட்டு இறுதியாக வர்ஜா அவர்களுடைய வீடு அமைஞ்சிருக்கின்ற இடம், அதோட வர்ஜா படித்த பாடசாலை அமைந்திருக்கிறது. அதுக்கு அருகாமையில் தானே. அதோட இன்றைய நாளில் இந்த இடத்துல வர்ஜாவோட படித்த பாடசாலை பிள்ளைகள் எல்லாமே இந்த இடத்துல நிற்கணும் அப்படின்னு சொல்லினோம். நாங்கள் வந்து இதோட காலையை வந்து முடிக்க போகிறோம். அடுத்த காணொலியில் வர்ஜா அவர்களுடைய வீடு வந்து எப்படி இருக்குது, அந்த வீட்டிலேயே இன்றைய நாளில் ஒரு சில நிகழ்வுகள் வந்து செய்ய போயிடுவோம். அதோட வர்ஜா அவர்களோட படித்த பாடசாலை மாணவர்கள் எல்லாமே அந்த ஒரு இடத்துல ஒன்று கூட போயிடும் அப்படின்னு சொல்லினோம். அந்த விடயங்களை நாங்கள் இன்னொரு காணொலி ஊடாக வந்து பார்ப்போம்.